வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி வந்து சிட்டியில் வந்திருக்கிறோம். வெள்ளிக்கிழமை விடுமுறை நாட்கள் எல்லோரும் வந்திருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டென்னிஸ் விலாக்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து வீடியோ எடுத்தார். நம்மக்கிட்ட இன்டர்வியூ கேட்டார். இன்டர்வியூ கொடுத்தோம். இப்போ நம்ம வந்து அவர்கிட்ட இன்டர்வியூ கேட்போம். அவர் வந்து என்ன இந்த அவருடைய புரிதல் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கேட்டுப்போம். வணக்கம். சொல்லுங்கண்ணே. சொல்லுப்பா டென்னிஸ், இதை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இன்டர்வியூ கேட்டேன். ஆமாம், நான் தான் கேட்டேன். இப்போ உங்கள் புரிதலில் என்ன இருக்குது, இந்த நாட்டை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். என்னோடய புரிதலை பொறுத்தவரையும் குவைத் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கண்ட்ரி தான். சரி, நீங்கள் இங்கே வந்து நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி இருக்கலாம்னு நினச்சி நீங்கள் வரக்கூடாது. ஏன்னா நம்ம ஊரில் இருக்கிறது வேறு, நம்ம வந்து வேலை வெளிநாடுன்னு வரும்போது அது வந்து அந்த செட் ஆஃப் லைஃப் வந்து நமக்கு வேறு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நம்ம ஊரில் இருந்து எவ்வளோ அராத்த பண்ணியிருப்போம், நிறையா சேட்டைகள்லாம் கொடுத்துருப்போம். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் எல்லாமே வந்து நமக்கு வந்து அடங்கி ஒரு இடத்துல உட்கார ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக உண்மை. ஒன்று என்ன அப்படின்னா, குடும்ப சூழ்நிலை. ஒரு சில பேர், நிறைய பேர் பார்த்திங்கன்னா கடன் சூழ்நிலைனால நிறைய பேர் வந்து லாக் ஆகிருப்பாங்க. ஸோ அதனால் அது எல்லாத்தையுமே நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம ஓட ஆரம்பித்தோம் அப்படின்னா மட்டுமே நம்மளோட லைஃப்பை வந்து ஒரு நல்ல ஒரு இதுக்கு கொண்டு போக முடியும். திடீர்னு நம்ம கோவப்பட்டுட்டோம், ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, கோவப்பட்டுட்டோம் அப்படின்னா கோவத்தால் யாருமே எதையும் ஜெயிச்சுதான் வந்து எந்த ஒரு இதுலேயுமே வந்து சரித்திரம். கண்டிப்பாக உண்மை உண்மை உண்மை. சரி, ஓகே. வேலைலாம் எப்படி இருக்குது? வேலை பொறுத்தவரையும் இங்கே எல்லா வேலையும் இருக்குது. படித்தவங்களுக்கும் வேலை இருக்குது, படிக்காதவங்களுக்கும் வேலை இருக்குது. படித்தவங்க நல்ல ஒரு ஸ்டேஜில் நல்ல ஒரு இடத்துக்கு போய் வேலை செய்யலாம். படிக்காதவங்க அதுக்கேற்ற மாதிரி கேட்டகரி நிறையா இருக்குது, அந்த கேட்டகரியில் போய் நீங்கள் வேலை செய்யலாம். சரி, நீங்கள் செய்கிற வேலை உங்கள் அரபி வீட்டோட எப்படி, அவங்களுடைய நடவடிக்கை, அவங்களுடைய பழக்கவழக்கம்லாம் எப்படி இருக்குது? என்னுடைய அரபி வீடு அப்படின்னு சொல்லும்போது, நான் வந்து வெளிநாட்டுக்கே புதுசு. ஓகேங்களா? வெளிநாட்டுக்கே புதுசுன்னும் போது வந்த புதுசில் எனக்கு கொஞ்சம் ப்ரெஷர் இருக்க தான் செஞ்சுது. எனக்கு வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே எனக்கு பயங்கரமான ப்ரெஷரு. இதை வந்து நான் வந்து வீட்டில் எல்லாருக்கிட்டும் என்னால் ஷேர் பண்ண முடியாது. அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு இப்போ நான் வந்து ஸ்கூலுக்கு போகிறேன். என்னோடய கஃபில் பொண்ணு வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க. அவங்க போகிறதுனால எனக்கு வந்து அந்த ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு சந்தோஷமாக இருக்கும். அப்போ நான் போய்ட்டு அவங்க பசங்களெல்லாம் மீட் பண்ணுவேன். எனக்கு உள்ள கஷ்டத்தை வந்து நான் அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணுவேன். அப்போ அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணும்போது என்னை விட சீனியராக இருக்கவங்க, அதனால் முன்னாடியே வந்திருப்பாங்கல்ல, அவங்கக்கிட்ட நான் பேசும்போது அவங்க ஒரு சில பேர் வந்து ஒரு சில அட்வைஸ் கொடுத்தாங்க. இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, நான் வந்து யாரோடைய அட்வைஸுமே அவ்வளோ சீக்கிரம் நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். பட் ஆனால் என்னை வந்து இந்த குவைத் வந்து என்னை அக்செப்ட் பண்ணிக்க வச்சிச்சு. நான் வந்து அந்த சூழ்நிலையெல்லாம் தாண்டி தான் இன்றைக்கி நான் வந்திருக்கிறேன். ஸோ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, புதுசாக வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கஷ்ட சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கும், கஷ்டம் இல்லாத இருக்காது. ஒரு சில வீடு நல்ல வீடு அமைஞ்சிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஓகே, செட் ஆகிடும். அப்படி அமையலைன்ற பட்சத்தில் நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அதை மூவ் பண்ணி ஆகணும். இருந்தாலும் நீங்கள் கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா அதுக்கான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக. சரி, ஓகே டென்னிஸ், ரொம்ப நன்றி கொஞ்சம் விலாவரியாக சொன்னதுக்கு. பார்ப்போம்.